போலீசாருக்காக பிரசாரம் வழங்கப்படுகின்றன. அதனால அதையும் அதை மனசில் வச்சுதான் அவர் சொல்றாரு, யாரையும் எந்த எதிரியையும் எளியவன் என்று எண்ணி விடாது. 4வது பாயிண்ட், குற்றங்களை சுட்டிக்காட்டும் நண்பனை நண்பு. இதுதான் இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ஏற்புடையது விஷயம். குற்றங்களை சுட்டிக்காட்டும் நண்பனை நம்பு. இப்போ யாருமே குறை இருந்தா சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம செய்ய தப்பா ரைட்டாங்கிறத சொல்றதுக்கு யாரும் கிடையாது. சில பேர் ஆமாமான்னு தப்பான வழி போறவனே ஆமாமான்னு கைட் பண்ணிட்டு போறவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிடைப்பது அரிது. அந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறத கண்டிப்பாக செய்யணும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி சொன்னது, பிறப்பால் வருகிற உறவை விட பிணைப்பால் வருகிற உறவே சிறந்தது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் யார் கடைசினா, ஏன்னா உறவினர்கள் இருப்பாங்க. உறவினர்கிட்ட சிலதை சொல்லலாம், சிலதை சொல்லக்கூடாது. சில உறவினர்கிட்ட சில வீட்டை சொல்லலாம், சில உறவினர்கிட்ட சொல்லவே கூடாது. அந்த மாதிரி உறவுகள்கிட்ட எல்லாமே நம்ம சொல்ல முடியாது. யார்கிட்ட சொல்லலாம்னு சொன்னால் நண்பர்கள்ட்ட மட்டும்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லலாம், ஒரு அட்வைஸ் கேட்கலாம். அவங்க தான் உண்மையாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு கல்யாணம் இல்லை ஒரு விசேஷத்தில் வச்சோம்னா உறவுக்காரங்களாம் எங்கே இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சேர் ஒரு 15 சேர் போட்டுக்கிட்டு அவங்கவுங்க மாமா மச்சான் அண்ணன் தம்பி அவங்களோட கும்பலாக பேசிட்டு இருப்பாங்க. ஓடி ஆடி வேலை செய்து கொண்டு வரக்கூடிய நம்முடைய சீனு என்கிற ஐயா சீனு ஐயா அவர்களுக்கும் இந்த ஊர் பெரியவர்களுக்கும் மற்றுமுள்ள இங்கே உரிமைக்குரிய ஊரார் மற்ற பிள்ளைகள் எல்லோருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலே என்னை நிற்க வைத்த என்னுடைய நாராயணர், ஏன்னா அந்த நாமத்தை சொல்லிதான் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் சொல்லி ஆகணும், மயில நாராயண ஐயா. அவர் நான் பேச வந்ததெல்லாம் அவர் பேசிட்டார். ஏன்னா நான் பேச வந்த விஷயமே என்ன அப்படின்னா, நாமம்னா என்ன, நாராயணா என்ற நாமம் சொல்லுவியா, 5 நாமங்களை பற்றி தான் நான் பேச வந்தேன். அதில் 2 நாமத்தை பற்றி இங்கே சொல்லிட்டார். ராமநாமம் என்ன செய்யும், நாராயண நாமம் என்ன செய்யும், கிருஷ்ணா என்ற நாமம் எதற்கு சொல்கிறோம், கோவிந்தனை எதற்கு அழைக்கிறோம், நரசிம்மனை ஏன் அழைக்கிறோம். இந்த 5 மந்திரத்தை, இந்த நாமங்கள் என்ன செய்யும் என்பதுதான் இந்த பாடம். இதைதான் பேசலாம் என்று அதை ஐயா பேசலாம். இருந்தாலும் ராமநாமம் என்ன செய்யும் என்று சொல்கிற போது, நன்மையும் செல்வமும் நானும் நல்கும். நமக்கு தேவையானது நன்மையும் செல்வத்தையும் தினமும் கொடுக்குமா. எப்படி பட்டை தீட்டுகிறார்களோ அது மாதிரி எங்களை எல்லாம் இவர்கள் பட்டை தீட்டி மேலும் மேலும் எங்களை இந்த ராமநாமியை வைரம் எப்படி ஜொலிக்கிறதோ அது மாதிரி செய்யக்கூடிய 2 தூண்கள் ராமானுமானுடைய 2 தூண்கள் ஆவார்கள். இவருடைய பணியும் இவருடைய வாழ்க்கை பணியும் மேலும் மேலும் தொடர எம்பெருமான் ராமனை வேண்டி ராமானுமான் தர்ம பரிபாலன அறக்கட்டளை சார்பாக இவர்களுக்கு பொன்னாடை போற்றி வழங்குகின்றோம். அதான்டா நானே யோசிச்சுட்டு இருக்கேன். நீ கரெக்டாக சொல்கிற. உங்கள் அப்பா